ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசிகமாக கோவர்தன மலையின் அடிவாரத்தை நோக்கி புறப்படுகிறோம். மானசிகமாக ஒரு பரிக்கிரமா மலையை வலம் வருகிறோம். அற்புதமாக அந்த மலையை வர்ணித்து பெரியாழ்வார் அருளிய பதிகம் அட்டுக்குவிசோறுன்னு தொடங்கக்கூடிய பதிகம். ஒவ்வொரு பாட்டிலும் முதல் 2 அடிகள் கண்ணன் எப்படி மலையை சுமந்தான் என்று காட்டுகிறார். அடுத்த 2 அடிகள் அந்த மலையில் நடக்கக்கூடிய இயற்கை காட்சி மூலம் ஒரு உள்ளுரை பொருளையும் உணர்த்துகிறார். அந்த வகையில 9வது பாசுரம் அனுபவிப்போமா? வன்பேய் முலை உண்டதோர் வாயுடையன் வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை தன்பேர் இட்டு கொண்டு தரணிதன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே வன்பேய் முலையுண்டதோர் வாயுடையன் வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை தன்பேரிட்டு கொண்டு தரணிதன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றியிருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இப்ப பாட்டின் முதல் பாதி கண்ணன் எப்படி கோவர்தன மலையை சுமந்தான். இப்ப முதல்ல கண்ணன் எப்படிப்பட்டவன்கிறத சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த மலையை சுமப்பதெல்லாம் எங்க கிருஷ்ணனுக்கு பெரிய விஷயமா? 7 வயசுல மலையை சுமந்தான்னு சொல்றாள். கண்ணன் பிறந்து 7 நாள் கூட ஆகல, பூத்தனைன்னு ஒரு பேச்சு கிருஷ்ணனுக்கு விஷப்பால் ஊட்ட வந்தா. அப்ப எங்க கண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? வன்பேய் முலையுண்டதோர் வாயுடையன், அந்த வலிமையான பேச்சியான பூத்தனை அவ விஷப்பாலை உறிஞ்சி எடுத்து அவளையே அழித்த ஒப்பற்ற திருவாயோடு கூடியவன். அதான் வன் பேய். இந்த இடத்துல பேய் என்றால் பேச்சியான பூத்தனை. வன்னுனா வலிமையானன்னு அர்த்தம். என்ன வலிமையான? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஒண்ணு, பூத்தனைக்கு விஷத்துல வலிமை ஜாஸ்தியாம். அந்த விஷத்தை ஊட்டிட்டா எப்பேற்பட்ட குழந்தையா இருந்தாலும் இறந்து போகும். இன்னொரு வலிமை என்னன்னா மன வலிமை ஜாஸ்தியாம். கண்ணனை போல ஒரு அழகான குழந்தை இருக்கும்போது அதை விஷம் கொடுத்து அழிக்கணும்னு நினைக்கிறான்னா அவ எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரியா இருக்கணும். அதுதான் வன்பேய். வலிமையான பூத்தனைன்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் மனசு இழகுமே, அந்த குழந்தைய தூக்கி வச்சுன்னு கொஞ்சணும்னு தோணுமே. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா, என்ன மன வலிமை இருந்தா கண்ணனுக்கே விஷம் ஊட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பாள். அதனால வன் பேய், ரொம்ப பொல்லாத பேச்சு அவள், வலிமையான பேச்சு. அவளுடைய முலை உண்டது. முலை அவளுடைய மார்பகத்தில் உள்ள விஷப்பாலை உண்டது, அப்படியே உறிஞ்சி எடுத்ததான ஓர் வாயுடையன். வாயுடையன்னா வாயை உடையவன் அர்த்தம். ஓர் வாய் உடையவன்னா ஒரு வாய். எல்லாருக்கும் ஒரு வாய் தானே இருக்கும். ஓர் வாழை உடையவன்னு பாடுறாருன்னா மணவாள மாமுனிகள் அர்த்தம் காட்டினார். இங்க ஒரு வாய்னா ஏதோ ஒரு வாய்னு அர்த்தம் இல்ல, ஒப்பற்ற வாய். ஏன்னா வேற எந்த வாயா இருந்தாலும் இந்த விஷப்பாலோட உயிரையும் மறுபிறவியையும் உறிஞ்சி எடுத்து பூத்தனைக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. அந்த ஒரு வாயால தான் முடியும். எந்த வாய்? கண்ணனுடைய திருவாய். இந்த ஒரு வாய் என்பது கண்ணனுடைய திருவாயை குறிக்கிறது. அந்த ஒரு வாய் ஒப்பற்ற வாய். அந்த வாயால தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். அந்த திருவாய், அந்த ஓர் வாயுடையன். வன்பேய் முலையுண்டது ஓர் வாயுடையன். அந்த வலிமையான பேச்சு பூத்தனை விஷப்பால உறிஞ்சி எடுத்து அழித்த ஒப்பற்ற திருவாயோடு கூடியவன். அவன்தான் 7 வயசுல இப்படி ஒரு காரியம் பண்ணான். என்ன? மலையை தாங்கி பிடித்தானா. அந்த காட்சி எப்படி இருக்கு? பெரியாழ்வார் பாருங்க, ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு உதாரணம் சொல்லின்னு வர்றார். இப்போ ஒரு உதாரணம், இந்த கிராமத்துல எல்லாம் சுமை தாங்கி கல்லுன்னு வைத்திருப்பார்கள். அதுல பார்த்தா ஒரு தூண் ஒண்ணு கீழே இருக்கும். அந்த தூணுக்கு மேல பெரிய பாரமாக கல் இருக்கும். அதுக்கு தான் சுமை தாங்கி கல்லுன்னு பேரு. இப்ப பாருங்க, கிருஷ்ணன் அந்த தூணாக நின்று விட்டானா. மேல பாரம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த மாலையா பாரமாக மலை இருக்கான். அப்படியே பாட்டை கவனியுங்கள். வன் தூண் என நின்றதோர் வன்பரத்தை. தூண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பில்லர்னு அர்த்தம். வன் தூண்னா வலிமையான தூண், ஸ்ட்ராங்கான பில்லர்னு அர்த்தம். அந்த வன் தூண் என கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா அந்த வலிமையான தூண் போல நிற்கிறானா. எதை தாங்கிட்டு நிக்கிறான்னா நின்றதோர் வன்பரத்தை. இங்க மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டியிருக்கார். தரித்துங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்கட்டார். வன் தூண் என நின்றதோர்னு இருக்கு பாருங்க, அந்த நின்றதோருக்கு முன்னாடி தரித்துன்னு போட்டுக்கோங்க. வன் தூண் என ஒரு வலிமையான தூண் போல தரித்து நின்றது.
தரித்துனா தாங்கி கொண்டுன்னு அர்த்தம். அப்ப தரித்து நின்றதோர் தாங்கி கொண்டு நிற்கிறான். எதை? வன்பரத்தை. பரம்னா பாரம்னு அர்த்தம். பாரத்தை சுமப்பதுன்னு சொல்லுவோம் இல்லையா? வன்பரம்னா வலிமையான பாரம்னு அர்த்தம். இப்ப அப்படியே சேர்த்து சேவிச்சு பாருங்க. வன் தூண் என வலிமையான தூண் போல தரித்து நின்றது, தாங்கி கொண்டு நிற்கிறான். எதை? ஓர் வன்பரத்தை, ஒரு வலிமையான பாரத்தை தாங்கி நிற்கிறான். ஒரு சுமை தாங்கி கல்லில் உள்ள தூண் ஒரு சுமையை தாங்கி நிற்பது போல தூண் போன்ற கண்ணன் வன்தூண் என தரித்து நின்றதோர் வன்பரத்தை. பாட்டா செவிக்கும் போது தரித்து எடுத்துருங்கோ. வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை, தூண் போல பாரத்தை தாங்கிட்டு நிக்கிறான். அதுலயும் என்ன பண்ணானா, அந்த கோவர்தன மலைக்கு கிருஷ்ணன் தன் பேரை வச்சு விட்டானா. இது ரொம்ப அழகான விஷயம், பெரியாழ்வார் பாடியிருக்கார். தன் பேர் இட்டு கொண்டு தரணி தன்னில். அந்த மலைக்கு கோவர்தனம்னு யார் பேர் வச்சதுன்னு பெரிய கேள்வி. அந்த ஊர்ல ஒரு மலை இருந்தது, அதுக்கு யாரும் கோவர்தனம்னோ இன்னொன்னோ பேரெல்லாம் வைக்கல. ஆக்சுவலா கோவர்தனம்ங்கிறது யாரோட பேர்னா கிருஷ்ணனுடைய பேராம். அது எப்படிப்பா கிருஷ்ணனுடைய பேர்? அதுக்கு அர்த்தம் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். கோன்னா என்ன? பசுமாடுன்னு அர்த்தம். வர்தனம்னா வளர்த்தல்னு அர்த்தம். கோ வர்தனன்னா பசுக்களை வளர்ப்பவன், பசுக்களை பராமரித்து மேய்த்து வளர்ப்பவன் யாரு? நம்ம கோவிந்தன் கோபாலன், அவன் தான் கோவர்தனன். கிருஷ்ணனுக்கு தான் கோவர்தனன்னும் பேரான். கோவிந்தன்னா யாரு? கிருஷ்ணன். கோபாலன்னா யாரு? கிருஷ்ணன். கோவர்தனன்னாலும் கிருஷ்ணன் தான். இவன் என்ன பண்ணிட்டானா, அந்த மலைக்கு தன் பேரை வச்சு, ஏன்னா முன்மேல மலைங்கிற பேர்ல எல்லாரும் கிருஷ்ணனுக்கு தான் அந்த பூஜையை பண்ணியிருக்கா. அதனாலதான் பெரியாழ்வார் பாசுரம் பாருங்க, தன் பேர் இட்டுக்கொண்டு, தன்னுடைய பேரை இட்டுக்கொண்டு அந்த மலைக்கு வச்சுட்டு இதுக்கு கோவர்தனம்னு பேர்னு சொன்னான். அந்த ஆயர்கள்லாம் பாவம் வெள்ளந்திகள், ஓ கிருஷ்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும், மலைக்கு கோவர்தனம்னு பேர் போல இருக்குன்னு அப்புறம் முடிவு பண்ணாலாம். அதனால இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் பெரியாழ்வார் கொடுத்திருக்காரு. அந்த மலைக்கு முன்னாடி கோவர்தனம்னாலாம் பேரே கிடையாது. அது ஏதோ பேர் இல்லாத மலை. எத்தனையோ மலைகள் பாக்குறோம், எத்தனையோ மலை தொடர்கள் பாக்குறோம். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. தன் பேர் இட்டுக்கொண்டு, தன் பேரான கோவர்தனம், பசுக்களை வளர்ப்பவன்கிற தன் பேரை அந்த மலைக்கு வச்சுட்டு தரணி தன்னில். தரணினா பூமின்னு அர்த்தம். தரணி தன்னில்னா பூமியிலே. அது எதுக்கு பூமியிலேன்னு சொல்லணும்னா அதுக்கும் மாமுனிகள் வியாக்கியானம் அழகா பண்றார். கிருஷ்ணன் என்ன பண்ணானா, பூமியில உள்ள எல்லாரும் தன் பெருமையை நன்னா பார்க்கட்டும், இவாளுக்காக கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு கண்ணுக்கு விருந்தாக ஒரு காட்சியை காட்டுவோம் என்று கருதி, அதாவது தன்னை தெய்வம்னு காட்டிக்கணும்னு இஷ்டம் இல்ல. அதே சமயம் பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா பகவான் காப்பாத்துவாங்கிறதையும் உணர்த்தணும் இல்லையா? இன்னொன்னு, அவன் அப்படி தாங்கி பிடிக்கிற ஸ்டைலை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் இல்லையா? அதனால தரணி தன்னில்னா பூமியில உள்ள எல்லோரும் காணும்படி, கண்டு ரசிக்கும்படின்னு அர்த்தம். அதனால எல்லோரும் கண்டு ரசிக்கும்படி தாமோதரன் தாங்கு தடவரை தான். தாமோதரனாகிய கிருஷ்ணன் தாங்கு தாங்கி பிடித்த தடவரைதான். வரைனா மலை, தடனா விசாலமான, தடவரைதான் அவன் தாங்கிய விசாலமான மலைதான் கோவர்தன மலை. எல்லாம் சரி, இந்த தாமோதரன் ஏன் கண்ணனை குறிப்பிடணும்? ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க பெரியாழ்வார் ஒரு திருநாமத்தை போட்டுடுவார், அதுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தமும் இருக்கும். இங்க பாருங்க, அவதரிச்ச புதுசிலேயே பூத்தனையின் விஷப்பாலையே உண்ட பகவான் ஒரு தூண் போல இருந்து பெரிய பாரத்தையே தாங்கி பிடிச்சான். அந்த மலைக்கு தன் பேரையும் வச்சுட்டு பூமியில உள்ள எல்லாரும் கண்டு ரசிக்கும்படியாக தாமோதரன் மலையை சுமந்தான். எதுக்கு தாமோதரன்னா, மாமுனிகள் வியாக்கியானத்துல கான்ட்ராஸ்ட் காட்டுறார். இந்த பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பூத்தனை விஷப்பால் கொடுக்கணும்ட்டு வந்தா, அவ வெறுப்போடு துவேஷத்தோடு கோபத்தோடு வந்தா, அவளை அழிச்சு வச்சுட்டான். இதே இன்னொத்தி தாய்ப்பால் கொடுக்கணும்னு வந்தா, அவ யாருன்னா யசோதை, கண்ணன்ட்டு அன்போட வந்தா. அன்போடு வந்த யசோதைட்ட எப்படி இருந்தான்னா தாமோதரன். தாமோதரன்னா வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவன். யசோதை கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்கான். இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. வன்பேய் முளையுண்டதோர் வாயுடையன் தாமோதரன். நீ விஷப்பால் கொடுக்கணும்னு வந்தா அழிச்சுட்டான். தாய்ப்பால் கொடுக்கறேன்னு ஆசையா வந்தா குரலோடு கட்டுண்டு கிடந்தான். அவன் பெருமையும் பார்த்துக்கோங்க, எளிமையும் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்திரனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு மலையை தாங்கி பிடிச்சான். இன்னொரு பக்கம் அடியார்களுக்கு உங்களுக்காக ஒரு வாரம் மலையை சுமந்து இருப்பேன்னு சொல்லி எளிமையை காமிச்சான். இப்படி பெருமை எளிமை இரண்டும் கொண்ட பகவான் சுமந்த மலை கோவர்தன மலை. இப்போ முதல் பகுதி ஆயிடுத்து. இப்ப ரெண்டாவது பகுதி, அந்த மலையில் நடக்கக்கூடிய இயற்கை காட்சி. அது என்ன இயற்கை காட்சி அப்படின்னா, முசுக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான குரங்கு ஜாதி இருக்கான். இது ரொம்ப அழகா நம்ம பெரியோர்கள் காட்டியிருக்கா. குரங்குலேயே காருகம், யூகம், கருங்குரங்கு, முசு, இப்படி எல்லாம் நிறைய விதமான குரங்குகள் உண்டாம். இப்போ ஆங்கிலத்திலயும் நிறைய சொல்றா இல்லையா, ஏப் அப்படின்னா ஒரு விதமான குரங்கு, மனித குரங்கு அப்படிங்கிறா, மங்கின்னு ஒண்ணு சொல்றோம். இது போல நிறைய இருக்கு இல்லையா? அதுல முசு என்பதும் ஒரு விதமான குரங்கு. அந்த முசு கூட்டங்கள்லாம் என்ன பண்றதா, தங்கள் குட்டிகளுக்கு ஒரு கிளையில இருந்து எப்படி இன்னொரு கிளைக்கு தாவணும் அப்படிங்கிறத பத்தி ட்ரைனிங் கொடுக்கறதாம்.
இப்படி பயிற்சி கொடுக்கக்கூடிய மலை கோவர்தன மலை. பாட்டின் 2வது பகுதி பாருங்க. முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள். முசு என்ற ஒரு விதமான குரங்கு, கணம்னா கூட்டம், முசுக்கணங்கள், அந்த முசுங்கிற குரங்கு கூட்டங்கள்லாம் முன்பே வழிகாட்ட. வழிகாட்டுவது அப்படின்னா கைட் பண்றதுன்னு அர்த்தம். முன்பேனா எதுக்கு முன்பேனா, தங்கள் குட்டிகள் வளர்வதற்கு முன்பே வழிகாட்ட. அதாவது அது வளர்ந்து அதுக்கப்புறம் எப்படி தாவறதுன்னு தட்டு தடுமாறின்னு இருக்காதபடி பருவம் நிரம்புவதற்கு முன்பே வழிகாட்டன்னு அர்த்தம். அப்போ முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள். தன்னுடைய குட்டிகள்லாம் வளர்ந்து வருவதற்கு முன்பே குரங்குக்கு முக்கியமா தேவை எப்படி தாவணும் தெரியணும், அதை சொல்லி கொடுத்துருவோம், வழிகாட்டிடுவோம்னு சொல்லி முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை, குட்டன்னா குட்டின்னு அர்த்தம், தம்முடை குட்டன்களை தங்களுடைய குட்டிகளை எல்லாம் முதுகில் பெய்து. பெய்து என்றால் கட்டி கொண்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல முதுகில் பெய்துனா முதுகுல கட்டிட்டு. பொதுவா குரங்குங்கிறது இப்படி வயத்துலதான் கட்டிக்கும் குரங்கு குட்டியை. குரங்கு குட்டி தான் நல்லா கட்டிக்கும்பா. இங்க குரங்கு என்ன பண்றதான், முதுகுல கட்டின்னு இருக்கான். அப்பதான் தாவுவதற்கு நல்லா பயிற்சி எடுக்க முடியும்னு. ஆக முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தன் குட்டன்களை, தம்முடைய குட்டன்களை, தங்கள் குழந்தைகளை எல்லாம் முதுகுல கட்டிட்டு கொம்பேற்றி இருந்து குதிப்பயிற்றும். கொம்புனா மரக்கிளைன்னு அர்த்தம். கொம்பு ஏற்றி இருந்து இப்படி முதுகுல கட்டிட்டு மரக்கிளைக்கு போயிட்டு அந்த மரக்கிளையில ஏற்றினா அந்த குட்டியை ஏற்றி வச்சுடுமா, முதுகுல இருந்து இறக்கி விட்டுடும்னு அர்த்தம். கொம்பு ஏற்றி இருந்து மரக்கிளையில போய் கொஞ்சம் இறங்கு அப்படிங்குமா. சரின்ட்டு அந்த முசுக்குட்டியும் அதுல இறங்கிடுமா அந்த கிளையில இருந்து. குதி பயிற்றும். பயிற்றும்னா பயிற்சி கொடுக்கும்னு அர்த்தம். எதுக்கு, குதி பயிற்றும், எப்படி குதிப்பதுன்னு பயிற்சி கொடுக்குமா. இப்ப என்னன்னா, முதல்ல முதுகுல ஏத்திக்கிறது, ஏத்திண்டு மரத்துக்கு மேல ஏவி கிளையில உட்காந்துடுறது. உட்காந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து இறக்கி கிளையில உட்கார சொல்லிட்டு இது முதல்ல குதிச்சு காட்டுமா இங்கேருந்து இன்னொரு கிளைக்கு. இப்ப நீயும் குதி அப்படின்னு குதி பயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. ஆக முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள். பருவம் நிரம்பதற்கு முன்பு குதிக்க சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை, முதுகுல குழந்தைகளை ஏத்திண்டு அது மரக்கிளைக்கு ஏறி கொம்பேற்றி இருந்து குதிப்பயிற்றும். அதுக்கப்புறம் அந்த கிளையில உட்கார வச்சு எப்படி தாவணும்னு சொல்லி கொடுக்கும். இந்த காட்சி நடைபெறும் கோவர்தன மலை. இதுல என்னப்பா உள்ளுரை பொருள் இருக்க போறதுன்னா, ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். அந்த தாய் முசு இருக்கு பாருங்க, அதுதான் ஆச்சாரியனா. இந்த முசு குட்டி இருக்கு பாருங்க, அதான் சிஷ்யனா. ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சிஷ்யனுக்கு ஒவ்வொரு கிளையிலும் எப்படி பயணிக்கணும்னு வழிகாட்டுறாளாம். எந்த கிளை, அதாவது சம்ஸ்கிருதத்துல கிளைக்கு ஷாக்கான்னு பேரு. ஷாக்கை என்றால் கிளைன்னு அர்த்தம். வேதத்தில் உள்ள பிரிவுகளுக்கும் ஷாக்கான்னு பேரு. இப்ப ஆச்சாரியன் என்ன பண்றாராம், ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் வேதத்துல முதல்ல ஒரு ஷாக்கை, ஒரு பிரான்ச்ச சொல்லி கொடுக்கிறார், ஒரு கிளை. நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்ல வெவ்வேறு சாப்டர் இருக்குன்னா வெவ்வேறு பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. அது போல வேதம்ங்கிறது பெரிய மரம். ஆச்சாரியன்கிற தாய் முசு சிஷ்யன்கிற முசு குட்டிக்கு முதல்ல ஒரு கிளை வேதத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறார். சொல்லிட்டு அதுல இருந்து அடுத்த பிரான்ச், அதுல இருந்து அடுத்த பிரான்ச், அதுல இருந்து அடுத்த பிரான்ச், எப்படி தாவி தாவி கற்க வேண்டும் என்பதை, வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற முறையை ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சிஷ்யர்களுக்கு வேத கிளைகளிலெல்லாம் பயிற்சி தரக்கூடிய ஆச்சாரியன் விளங்கக்கூடிய மலை கோவர்தன மலை. இப்போ உள்ள அர்த்தம் புரியுறதா? அப்போ குரங்கு குட்டிய குரங்கு எப்படி கிளையில தாவ வைக்கிறதோ அது போல ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு வேத கிளைகளிலே பயிற்சி அளிக்கிறார். அந்த ஆச்சாரியர்கள் நிறைந்த மலை கோவர்தன மலைங்கிறது பாட்டின் பொருள். வன்பேய் முலை உண்டதோர் வாயுடையன் வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை தன் பேர் இட்டு கொண்டு தரணிதன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான். முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. வன்பேய் முலையுண்டதோர் வாயுடையன் வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை தன் பேரிட்டு கொண்டு தரணிதன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான். முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. வலிமையான பேச்சு பூத்தனையின் விஷப்பாலை உண்ட திருவாயை கொண்ட எம்பெருமான் அவன் ஒரு தூண் போல நின்று வலிமையான பாரத்தை சுமப்பது போல் நின்றான். தன்னுடைய பேரையே அந்த மலைக்கு இட்டுட்டு இந்த பூமியில் எல்லோரும் காணும்படி அந்த தாமோதரன் தாங்கிய விசாலமான மலை
அதுதான் கோவர்தன மலை. அந்த மலையில் தான் தங்கள் குட்டிகளுக்கு வழிகாட்டுவதற்காக முசுக்கூட்டங்கள் அதை முதுகலை ஏத்திண்டு கிளையில அந்த குட்டியை இறக்கி விட்டு எப்படி தாவணும் குதிக்கணுங்கிறதுக்கு பயிற்சி தரும் மலை கோவர்தன மலைங்கிறது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். லார்ட் தாமோதரா that drank the milk from the wicked breast of Putana stood as a pillar supporting a huge burden and naming the hill with his own name, with all people looking around at the Lord lifted the hill of Govardhana. In that hill, monkeys, in order to teach their children on how to jump from one branch to another branch, they carry their children on their own back and train them on jumping. That hill is Govardhana hill என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இதே போல பெரியாழ்வார் கோவர்தன மலையை 2 கோணங்களில் வர்ணிக்கப் போகிறார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.